ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் 2024 வருஷம் ஏகப்பட்ட பிரம்மாண்டமான சூப்பர் படங்கள்லாம் வரப்போகுது. பெரிய பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள்லாம் வரப்போகுது. அதுவும் முக்கியமாக அந்த படங்களில் வரப்போகும் அந்த கேமியோ கதாபாத்திரங்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக நம்ம விவரிக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. ஏங்க நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் 24 ஆரம்பித்து ஜூன் மாதமே வரப்போகுதுங்க. ஆனால் ஒரு பெரிய படமும் வரல, எல்லாம் டப்பா படமும் மொக்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருங்க நண்பர்களே. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலயும் கேமியோ கதாபாத்திரங்கள் வந்து கலக்க போறாங்க. ஏன்னா இந்த ஒரு அருமையை அவங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்துல சூர்யா அவர்கள் கடைசியா வந்து அந்த 10 நிமிஷம் தான் அந்த படம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத நல்ல அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரம்மாண்ட படங்களில் நிறைய கேமியோ கதாபாத்திரத்துல நம்ம எதிர்பார்க்காத நடிகர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் என்னென்ன படங்கள், யார் அந்த கேமியோ கதாபாத்திரத்துல வந்து கலக்க போறா அப்படின்றத பத்தி தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பத்தி பேசுவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற படம் தான் விடுதலை பார்ட் 2ங்க. அதாவது வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல விடுதலை பார்ட் 1 எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல சூரி, விஜய் சேதுபதி, பவானி ஸ்ரீ, அதுக்கப்புறம் சேத்தன், ஜிவிஎம், இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலி இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. இப்போ விடுதலை பார்ட் 2ல இன்னும் நிறைய காஸ்டிங் உள்ள வராங்க, நிறைய நடிகர்கள் உள்ள வராங்க. யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சு வாரியர் அவர்கள் இந்த படத்துல த்ரூ அவுட்டா பண்ண போறாங்க. பிரகாஷ் ராஜ் வர போறாரு. அட்டகத்தி தினேஷ் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாரு. இது மட்டும் இல்லாம விடுதலை பார்ட் 1ல விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ விடுதலை பார்ட் 2ல விஜய் சேதுபதி அவர்களை வச்சு தான் கதையை நகர போகுது, ஃபுல் லென்த்தா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் ரைட்டுப்பா. இப்போ இந்த படத்துல கேமியோ கதாபாத்திரத்துல யார் வர போறான்னு பாத்தீங்கன்னா, வேற யாருமே இல்லைங்க, நன் அதர் தென் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேமியோ கதாபாத்திரம் பண்ண போறாரா. இவர் வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் பெரிய லெவல்ல கூட்ட போறாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல நண்பர்களே. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் விடுதலை பார்ட் 2 எந்த ரேஞ்சில் எந்த லெவல்ல வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ இரண்டாவதா சொல்ல போறது நம்ம பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம பெருசா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா விஜய் அவர்களையும் தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பிரசாந்த் அவர்கள் இருக்காரு, பிரபுதேவா, அதுக்கப்புறம் மைக் மோகன், ஸ்னேகா, லைலா, ஜெயராம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாலும் இருந்தாலுமே கூட இந்த படத்துல ஒரு 2-3 பேர் கேமியோ கதாபாத்திரம் பண்ண போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா நான் சொல்ல போறது நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். என்னப்பா சொல்ற, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல தான் காலமானாரு. அவர் எப்படி கேமியோ கதாபாத்திரத்துல வருவார்னு பாத்தீங்கன்னா, கிராபிக்ஸ், சிஜி, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வச்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் இந்த படத்துல வந்து கொண்டு வர போறாங்களா, ஒரு கேமியோ வர போறாரு. வேற லெவல் நியூஸ்ங்க இது. இது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேமியோ பண்ண போறாரு. அப்படியா, என்னப்பா சொல்ற, சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண போறாருன்னா பண்ண போறாருங்களாங்க. அது வந்து ஓரளவு உறுதி ஆயிடுச்சு. சென்னையில ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த படத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வர போறதா சொல்லப்படுது. இதையும் தாண்டி நடிகை த்ரிஷா அவர்கள் இந்த படத்துல கன்ஃபார்மே ஆயாச்சு ஒரு கேமியோல. ஏன்னா 2 நாள் சென்னையில ஸ்டுடியோல வச்சு அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு வெங்கட் பிரபு அவர்கள். அதனால இந்த படத்துல கேமியோக்கு குறையல. இதையும் தாண்டி இந்த விசில் போடுன்னு ஒரு பாட்டு வந்தது. எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிஎஸ்கே வச்சு விசில் போடுன்னு ஒரு பாட்டு வரணும் ஐபிஎல் சீசன்னாலயா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும்ல. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, நம்ம ருத்ராஜ் கொய்க்வாடோ மற்றும் எம்எஸ் தோனியும் இந்த பாட்டுல கேமியோல வர போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை இல்ல அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு தகவல் வெளியா இருக்குது. அதனால இந்த விசில் போடு பாட்டுல தோனி வரதுக்கான பெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி வந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. இதையும் தாண்டி இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ பிசினஸ் கிட்டத்தட்ட எத்தனை கோடி போச்சு அப்படின்றத சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மட்டும் 80 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க 4 லாங்குவேஜுக்கு, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இது மட்டுமே 125 கோடி வாங்கியிருக்காங்க. இந்தி வருஷன் மட்டும் 25 கோடிக்கு சேல் ஆயிருக்குது. சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தமிழ் எடுத்திருக்காங்க 93 கோடிக்கு. சோ ஆக மொத்தம் ப்ரீ பிசினஸ் மட்டும் கோட்டு படத்துக்கு கிட்டத்தட்ட 323 கோடி ரூபாய்க்கு சேல் ஆயிருக்குதுங்க. பாருங்க எந்த லெவல் ப்ரீ பிசினஸ். இப்போ இதையே அச்சு காலி பண்ணி தூக்குற மாதிரி அடுத்த படம் சொல்ல போறேன். அது ப்ரீ பிசினஸ்ல எங்கேயோ போயிடுச்சு. அது என்ன படம் சொல்ல போறது. மூன்றாவதா நம்ம சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளிவர காத்திருக்கும் கங்குவா படம். டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் 13 கெட்டப்ல வரப்போற படங்க. அயன் படத்துல இந்த ஓப்பனிங் சாங்ல மட்டும் ஒரு 9 கெட்டப்ல வருவாரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட கெரியர்லயே ஒரே படத்துல 13 கெட்டப் போட்ட படம் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துல இவரோட கெட்டப்பையும் தாண்டி பாபி டியோல் அவர்கள் வேற லெவல்ல கலகி இருக்கிறாரா. திஷா பட்டானி அவர்கள் வந்து இதுல வந்து சூர்யா அவர்களுக்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஓகே, இதுல யாரு கேமியோ வரப்போறா அப்படின்றதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தி பேசுவோம். இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு போயிருக்குதுங்களாங்க. எப்பா என்னப்பா புருடா விடுறேன்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, இது அபிஷியலா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணது. ஏன்னா இவங்களோட ஆடியோ ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ப்ரீ பிசினஸ் 500 கோடி ரூபாய்க்கு நடந்த படம் இந்த படம் தான். டிஜிட்டல் மட்டும் எவ்வளவு தெரியுங்களா போயிருக்குது, 80 கோடிக்கு போய் தான். இதையும் தாண்டி ஹிந்தி சேட்டலைட் தியேட்டர் மற்றும் டிஜிட்டல் மட்டும் 100 கோடிக்கு போய் தான். அதனால தமிழ் சினிமா வரலாற்றிலேயே கங்குவா படத்துக்கு தான்
ப்ரீ பிசினஸ் 500 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கிறா, ஓடிடி ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. சரி ரைட்டு, யாரு அந்த கேமியோ, அதை நீ சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். பாலிவுட்ல இப்போ வளர்ந்து வரும் ஒரு முன்னணி கதாநாயகனான கார்த்திக் ஆர்யான் அப்படின்றவர் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ண போறாரு. அப்படி அவர் அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி கேமியோ பண்ணாருன்னா அவரோட முதல் தமிழ் வரவு இந்த கங்குவா படம் தான். நான்காவதா நம்ம கேப்டன் அவர்களின் மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ படைத்தலைவன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லீங்களா. இதுக்கு முன்னாடி சகாப்தம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் மதுரை வீரன் ஒரு படம் நடிச்சாரு. தமிழன் என்று சொல் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தும் சண்முக பாண்டியனும் சேர்ந்து ஒரு படம் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த படம் கொஞ்சம் நின்று போச்சு. சோ இப்போ படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம் வேற லெவல் படம். அதாவது நம்ம தாய் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாங் பேக், அதுக்கப்புறம் தோமியும் கோங், இந்த படத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம டோனிஜா அவர்கள் யானை கூடிய சவாரி பண்ணி அந்த யானைக்கும் இவருக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா கும்கி அப்படின்ற ஒரு படத்தை நம்ம சொல்லலாம். சோ இந்த வரிசையில தான் இந்த படைத்தலைவன் படமும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த படத்தின் ஹீரோவான சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் அவர் வளர்க்கிற யானைக்கும் என்ன மாதிரியான ஒரு பாண்டிங், இந்த பாண்டிங்குள்ள வில்லன் எப்படி புகுந்தான், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளில வந்தாங்க அப்படின்றத ஒரு ஜங்கிள் பேக்ராப்ல சூப்பரா எடுத்துருக்காங்க இந்த படம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் கேமியோவா பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த படத்துல ஒரு சூப்பரான கேமியோ கதாபாத்திரம் பண்றாரு. கிட்டத்தட்ட 7 இருந்து 10 நாள் ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அப்புறமா அவரோட வாரிசு ஒருத்தர் தமிழ் சினிமால ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு அதிகமாவே இருந்தது. மற்ற நடிகர்கள் மைக்க பிடிச்சி நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பந்தா காமிச்சிட்டு பீத்திக்கிட்டு போனானுங்க. அவங்களாம் ஆளே காணா, பார்ட்டிக்கு போயிட்டான்ல என்னமோ. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவங்களாலே முடியாது. சோ ஆனா ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொன்ன வாக்க காப்பாத்தி உன் படத்துல நான் நடிகிறேன் தம்பி, அது மட்டும் இல்லாம இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ பண்றேன் அப்படின்னு வீரமா இறங்கியிருக்கிறாரு. பெரிய வாழ்த்துக்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு. சோ இந்த படத்துல அவர் எந்த மாதிரியான கேமியோல வரப்போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை ஜிகிர்தண்டா பார்ட் 2 மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ ஓகே, இந்த படத்துல நடிச்சதுக்காக ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கலையா. விஜயகாந்த் அவர்களோட குடும்பத்து மேல இருக்கிற பெரிய மரியாதைனால தான் இந்த படத்தில் நான் பண்றேன் அப்படின்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. இதையும் தாண்டி வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கஸ்தூரி ராஜா அவர்கள், முனிஷ்காந்த், ஏ வெங்கடேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கு. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் கூடிக்கிட்டே போகுது. இப்ப அடுத்ததா 5ஆவதா சொல்ல போற படம் தான் SK21 சொல்லிட்டு இருந்த அமரன் அப்படின்ற ஒரு படம். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாக காத்திருக்கும் அமரன் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல யார் கெஸ்ட் ரோல் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யாரு, ராஜ்குமார் முனுசாமியா பெரியசாமி அப்படின்றது தான் டைரக்டர். இந்த படம் யாரோட கதையை தழுவி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கமாண்டர் மேஜரான முகுந்த் வரதராஜன் இவர்களை பத்தி தான் ஒரு படம். இதுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் சந்திச்சாங்க. இருந்தாலும் ஓகே, கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல எல்லாத்தையும் தாண்டி கமல் வெளில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த படம் ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ்ல சேல் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போதான். இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தபடியாக சாய் பல்லவி, ராகுல் போஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வார் படம் தான். இந்த படத்துல யார் கேமியோவா பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ கதாபாத்திரத்தில் வர போறாரா. வரதுதான் வாங்க, லியோ படத்துல வர மாதிரி வராதிங்க, உங்க ஓன் ப்ரொடக்ஷனு நல்ல சீன்ல வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். வந்தாருன்னா எந்த சீன்ல எப்படி வராரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ 6ஆவதா சொல்ல போறதுதான் நம்ம நடிகர் தனுஷ் அவர்களோட 2வது தயாரிப்பு டைரக்டரல் வெஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் 50வது படம், டைரக்ஷனில் 2வது படம். இந்த படம் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல நம்ம தனுஷ் அவர்களையும் தாண்டி SJ சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அதுக்கப்புறம் செல்வராகவன், AR ரகுமான் மியூசிக், 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம். சோ இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தி பேசிட்டு யார் கேமியோ வராங்க அப்படின்றத பத்தி பேசுவோமா. அதாவது இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஏசியன் சுரேஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த 2 படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த 2 ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு. ஸ்ரீ கோகுலம் பிக்சர்ஸ் அப்படின்றவங்க கேரளா ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏவி மீடியா கர்நாடகா ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஐங்கரன் ஓவர்சீஸ் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்டோட சேர்த்து இங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கலக்க போறாங்க. சோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ரீ பிசினஸ் ஆனது. சோ இந்த படத்துல கேமியோ கதாபாத்திரத்துல யார் வரப்போறா அப்படின்னு பெருசா எதிர்பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மலையாள நடிகரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்றாரு. அதுவும் என்ன ரோல் அப்படின்றத ரொம்ப சர்ப்ரைஸா சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ரிவெஞ்ச் டிராமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் வந்தா மலையாளத்தில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றது இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரியும் நண்பர்களே. இப்ப அடுத்ததா 7ஆவதா சொல்ல போற படம் தான் நம்ம தனுஷ் அவர்களோட 3வது டைரக்ஷன் படம். 3ஆவதா அவர் டைரக்ட் பண்ண போற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படம். இந்த படமா இதை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆவதா இதை தான் டைரக்ட் பண்ண போறாரு. பாப்பாண்டி முதல் படம், ராயன் 2வது படம், 3ஆவதா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். ரொம்ப ஒரு மீடியமான காஸ்ட் வச்சு ஒரு ஜாலியான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல மேத்யூ தாமஸ், பிரியங்கா பிரகாஷ் வாரியர், பிரியா பிரகாஷ் வாரியரா. சோ இந்த படம் நல்ல ஒரு நல்ல காஸ்டோட இருக்குல்ல. அதனால இந்த படம் பெருசா
எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். இதெல்லாம் ரைட்டுப்பா, யார் கேமியோல வரப்போறா, தனுஷே வரப்போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷும் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கான். இந்த பாட்டுல பிரியங்கா அருள்மோகன் மற்றும் ஜிவி பிரகாஷ் 2 பேருமே நடிக்க போறாங்களாம். இதுதான் கேமியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு யூத் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாலியான படமா இருக்க போகுது. அதனால அந்த படத்தை வந்து சீக்கிரமா பாருங்க. ஏற்கனவே இந்த படத்தை வந்து நம்ம சௌந்தர்யா ரஜினி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இயக்கலாம் தனுஷை வச்சு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் தள்ளி போனனால அந்த ஒரு ஸ்கிரிப்டை தனுஷ் அவர்கள் கடன் வாங்கி நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்னு எடுத்த முடிவு தான் இந்த படம். இந்த படத்தின் பேர் என்னங்க மறந்துட்டேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். ஒருவேளை சௌந்தர்யாக்கு ஒரு மேல கோவம் பழகுது, அதனால தான் ஸ்கிரிப்டை தூக்கி ஒரு மூஞ்சில எரிஞ்சு நீயே ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்களோ என்னமோ. சோ இந்த படமும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது இந்த வருஷத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொன்னது ஒரு 7 படமாக இருந்தாலும் இதுல வரப்போற கேமியோகள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேமியோ. இப்போ நான் அடுத்த வீடியோல சொல்ல போறது எந்த மேட்டர் தெரியுமா? கேமியோ பத்தி தான் பேசுவேன். ஆனா எந்தெந்த கேமியோக்கு எவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 2 நிமிஷம் வந்து நடிச்சிட்டு போனாங்க. அதையும் தாண்டி புனிதமான இன்னொரு விஷயம், கேமியோல நடிச்சு அந்த படம் வந்து இவங்களால ஒரு வெற்றி படமா அமைஞ்சாலுமே கூட ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காத நடிகர்கள் யாரு அந்த கேமியோ கதாபாத்திரத்துக்கு அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது வெறும் காசிப் சேனல் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடிக்கடி சினிமா நியூஸும் போடுவேன்.